வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். ஐஸ் ரக போதைப் பொருள் உற்பத்திக்கான 2 மூலப்பொருட்கள் கொண்ட கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை போதைப் பொருள் பரவலை அடக்கும் செயல்பாட்டின் ஒரு முன்னேற்றம் என்றும் அதனுடன் கேள்விக்குரிய உண்மைகளை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்றத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் 2 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து எவ்வாறு வெளியே வந்தன என்பது கேள்விக்குரிய எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் தொடர்ந்தும் போதைப் பொருள் மற்றும் நம் நாட்டில் போதைப் பொருள் பரவல் பற்றிய தகவல்களை வழங்கி வருகின்றன. மேலும் இந்த 2 கொள்கலன் குறித்த சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் அறியப்படுத்தி இருந்தனவா என்பதனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நல்லாட்சி காலத்தில் நாம் போராடி பெற்று உருவாக்கிய மலையக அதிகார சபை என அறியப்படும் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையை மூடிவிடுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள அவசர கடிதத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மலையக தமிழ் மக்கள் சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், அபிவிருத்திகளின் வளர்ச்சி குன்றிய பிரிவினர் என்பதனை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நாட்டின் தேசிய வரம்புக்குள் பெருந்தோட்ட மக்கள் கொண்டு வரப்படாதது அவர்கள் 200 வருடங்களாக இன ரீதியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகமாகவே இதற்கான காரணம் என்றும் தனது கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலையக வாழ் மக்கள், அந்நியர்கள், தமிழர்கள் அவர்களுக்கு காணி வீடு வழங்கக்கூடாது, தேசிய கல்வி கட்டமைப்புகள் கொண்டு வரக்கூடாது, தேசிய சுதந்திர கட்டமைப்புகள் கொண்டு வரக்கூடாது, பிரஜா உரிமைகள் வழங்கக்கூடாது என்று காட்டப்படுகின்ற இனவாதமே இதற்கு காரணம் என்றும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். இந்த இன ஒதுக்கல் கொள்கையை இந்த நாட்டின் அனைத்து பெரும்பான்மை கட்சிகளும் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் இதுவரை மறக்கப்பட்டு வந்த அல்லது உதாசீனம் செய்யப்பட்டு வந்த காணி உரிமை, வீட்டு உரிமை, கல்வி உரிமை, சுகாதார உரிமை ஆகியவற்றை வென்றெடுக்கும் வகையிலேயே மலையக அதிகார சபை ஏற்படுத்தப்பட்டது. எனினும் அந்த அதிகார சபையை இன்று அமைச்சின் அங்கமாக மாற்ற முயற்சிக்கப்படுகிறது. அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு சட்டம் மூலமாக உருவாக்கப்பட்ட திணைக்களங்கள் அதிகார சபைகள் என்பன அமைச்சுக்கள், அரசாங்கங்கள் மாறுகின்ற காரணத்தால் மாறிவிடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் 2018 ஆண்டில் போராடி பெற்று உருவாக்கிய மலையக அதிகார சபையை மூடிவிட அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் மனோ கணேசன் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளார். அரசாங்கம் அரசியல் சார்பு கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட 704 ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் அனைத்து நியமனங்களும் கட்சி அல்லது இனத்தை விட சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டவையாகும். கடந்த அரசாங்கங்கள் அரச நிறுவனங்களை அரசியல் மயமாக்கி அரசியல் ஆட்சேர்ப்பு மூலமே அரச நிதியை வீணடித்தன. கடந்த வருடம் செப்டம்பர் 21 மக்கள் அளித்த ஆணை நாட்டை ஒரு புதிய பாதையில் பயணிக்க செய்துள்ளது. ஊழல் நிறைந்த தசாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதுடனும் சமத்துவம் மற்றும் பொறுப்பு கூறலுக்கு உறுதியளித்துள்ள அரசாங்கம் உருவாகியுள்ளது. அத்துடன் அரசாங்கம் தொழில் பாதுகாப்பை உறுதி செய்யும், குடிமக்கள் நாட்டின் நலனுக்கு முன்னுரிமை அளித்து கூட்டு முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க அழைப்பு விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். உக்ரைன் போரில் ரஷ்யா தனது மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை ஆரம்பித்துள்ள நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். ரஷ்யா இன்னமும் தாக்குதல் நடத்தி உக்ரைனுக்கு வலியை ஏற்படுத்த முயற்சிக்கிறது. புட்டின் உலகை சோதிப்பதாகவும் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் ரஷ்யாவுடன் தொடர்புடைய தனி நபர்கள்
அவர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகள் மற்றும் கடுமையான வரிகள் விதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் ரஷ்யாவுடனான வர்த்தகத்தில் பிற கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பேச்சுவார்த்தைகளை விரும்பவில்லை என்றும் உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தேசிய சட்டமன்றத்தில் நடத்தப்பட்ட அவநம்பிக்கை பிரேதனை மீதான வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த பின்னர் பிரான்ஸ் பிரதமர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பிரேதனைக்கு ஆதரவாக 364 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக 194 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர். இந்த நிலையில் பிரதமர் தலைமையிலான சிறுபான்மை அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டுள்ளது. 9 மாதங்கள் மட்டுமே பதவியில் இருந்த அவர் 2 பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்தல் மற்றும் அரசு செலவினங்களை முடக்குதல் உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய 44 பில்லியன் யூரோ சேமிப்பு திட்டங்களுக்கு பெரும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.